தொடர்ந்து நம்மோட இதில் டிஎன்பிசியை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த வகையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ் 1.2ல் அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கணக்கை கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சம்முன்னு கொடுத்துருக்காங்க. சம்முன்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். பாருங்களேன், இங்கே டினாமினேட்டர் எதுவுமே சேமாக இல்லை, அதனால் நம்ம ஆட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரெக்டாக பாருங்கள், இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது 12 இல்லையா? இந்த 12 4வது பல்ல வருமா? வரும்ல. எப்போ வரும்? 3ஆல் பெருக்குனா வரும். ஸோ 3ஆல் 2ஐயும் பெருக்குவோம். 3 9, 9/12. சரியா? அடுத்து 6ஆவது வாய்ப்பாடும் 12ஆல் வரும். எப்போ வரும்னா 2ஆல் பெருக்கிட்டா வரும். 2 10/12. இப்போ இது ரெண்டையும் கூட்டி இதால் கழிச்சிடணும். ஏன் அப்படின்னா பகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், 9/12 ப்ளஸ்ஸு 10/12 மைனஸு 7/12. இப்போ பகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ தொகுதியை கூட்டுங்க. 9 + 10 19, 19 - 7 12, 12/12 ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கு 1. அடுத்து அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது கணக்கும் பாருங்கள். ரெண்டாவது கணக்கில் அடைப்பு குறிக்குள்ளே இருக்குது, அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பகுதியும் இந்த பகுதியும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் பெரிய நம்பர் 8. 8ங்கிறது 4வது பல்ல வருமா? வராதா? வரும்ல. எப்போ வரும்? இப்போ 3/4 மேலே கீழே 2ஆல் பெருக்கிட்டா நமக்கு வந்துடும் இல்லை? இப்போ 2 6/8 மைனஸ் 5/8. இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கா? இப்போ 6ல் 5 போச்சுன்னா 1, 1/8. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பகுதி 2ம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கூட்டவும் முடியும், கழிக்கவும் முடியும். அப்போ கழிச்சிட்டோம். ப்ளஸ் அதோட 1/2 இதை கூட்டணும். இப்போ பாருங்கள், இந்த பகுதி 2 வேறு மாதிரி இருக்குது. அப்போ கூட்ட முடியாது. 1/8 அப்படியே போட்டுக்குங்க. ப்ளஸ்ஸு இங்கே 8 வரணும்னா இதை 4ஆல் பெருக்கணும் இல்லையா? 1 4 4, 4/8. இப்போ இது ரெண்டையும் கூட்டுனா 5/8ன்னு வரும். அப்போ ஆன்சர் நமக்கு 5/8. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கில் இந்த பகுதி 2 நமக்கு வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது ரெண்டையும் 4ஆல் பெருக்கணும். பெருக்கினா நமக்கு கிடைக்கும் 5/8 ப்ளஸ்ஸு 1 4 4, 4/8. இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தொகுதியை கூட்டிடலாம். அப்போ 9/8 வருதா? இப்போ இதோட 3/4 4ஓட இந்த 9/8 வகுக்கணும். நேரடியாக வகுக்க முடியாது. அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தலைகீழாக மாற்றிடணும். அவ்வளோதான். தலைகீழாக மாற்றி இந்த இடத்துல பெருக்கல் போட்டுறணும். பின்னங்களை வகுக்க முடியாது, அதனால் தலைகீழாக மாற்றி பெருக்கல் போடுவோம். 1 4 4, 2 4 8, 1 3 3, 3 9. அப்போ மதிப்பு நமக்கு 2/3 அப்படின்னு வருது. இப்போ இது ரெண்டையும் நம்மளால் வகுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பின்னங்களை வகுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கலாக போட்டு அதை தலைகீழியாக மாற்றிடணும். மாற்றிட்டோம்னா 1 2 4 2 8. இப்போ 5/4ன்னு இருக்குது. இப்போ 3/4ஓட எதை பெருக்கணும்? 5/4 பெருக்கணும். 5 15/16. அப்போ ஆன்சர் 15/16.